ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வர 2026 மே 23 எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. எல்லாரும் ஓட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. யாரும் இலவசத்தை நம்பாதீங்க. அது நம்ம கையில் வாங்கும் போதும் கண்ணுக்கு நேராக தெரியும் போதும் அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம தலையில் தாங்க அது வந்து விடியும். ஜிஎஸ்டி போட்டு அதை போட்டு கண்டிப்பாக அது நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. அவங்க சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜு தரேன், தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு தர்றேன், இது 10,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தர்றேன், மாதம் ஆனால் மகளிர் தொகை 2,500 தர்றேன், லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கும் நான் வந்து பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில கட்சிகள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆண்களுக்கு அது தேவையில்லை. என்னை கேட்டால் யாருக்குமே இலவசம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறுவாங்க. அதனால் சில பல பிரச்சனைகள் வரும். ஃப்ரீயாக தானே பஸ் ஓடுது, ஏன் ஏற்றாமல் போகிற அப்படின்னு சில பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த சில பல கட்சிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 2,500 மகளிர் தொகை தரேன், அதை தரேன், இதை தரேன், நிறைய பல மகளிருக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாமே இந்த எலெக்ஷன் டைமில் தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து எப்பொழுதும் போகிற ரோட்டில் போகிறேன். அந்த ரோடு வந்து இப்போ அவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது மக்களுக்காக போட்ட ரோடு இல்லைங்கங்க. அவங்க பிரச்சாரம் பண்ண வரும்போது அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், மேடு பள்ளம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கு ரோடு போடுறாங்களா, அது என்னன்னு தெரியல. அது என்னது, அந்த 5 வருஷத்தில் அந்த 4 வருஷமாக போடாமல் எலெக்ஷன் நெருங்குற டைமில் போடுறாங்க. அதுதாங்க ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, எப்போ நீங்கள் பதவியில் பொறுப்பு ஏற்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் தொடங்கிடணும். மகளிருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறீங்க. இப்போது 12 மணிக்கு நம்மளால் போக முடியுமா சொல்லுங்கள்? யாராவது ஒரு மகளிர் தனியாக 12 மணிக்கு நடந்து போக முடியுமா? முடியாதுங்க. அது நான் வந்து சொல்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பேர் பேசலாம், திட்டலாம். உண்மை என்னன்னா அதுதான் சாத்தியம். திரு சேகர் பாபு அவர் சொல்லியிருக்காரு, 12 மணிக்கு இப்போ உள்ள ஆட்சியில் 12 மணிக்கு தனியாக ஒரு பெண்மணி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம கண்கூடாவே பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. எந்த ஒரு மகளிருக்குமே வந்து ஒரு இது கிடையாது. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை, இது நடக்கிற நிகழ்வு, என் கண்ணு முன்னாடி பார்த்ததை நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள்ங்க. இந்த பார் ஓப்பன் பண்ணி அது மெயின் ரோடு, அங்கே அவ்வளோ டிராஃபிக் ஜாமு. அங்கே பார்த்தீங்கன்னா பார் வந்து மெயினில் வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாக அவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறாங்கங்க. போகிறதுக்கு வழி இல்லை. அங்கே எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், எல்லா பாரையும் க்ளோஸ் பண்ணுங்கள். எதுக்காக? அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதில் எவ்வளோ குடும்பங்கள் வீணாக போகுது, எவ்வளோ பேரோட ஃபேமிலி நிறைய பாதிக்கப்படுதுங்க. என்ன சொல்கிறது, எதை சொல்கிறது, எதை விடுறது அப்படிங்கிறதே தெரியல. நான் எவ்வளவோ யோசித்து வைக்கிறேன், பட் வரும்போது பேசும்போது அது எதுவுமே நம்ம மைண்டுக்கு வர்றதில்ல. ஸோ இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கிறவங்கள நல்லா யோசித்து மனசுக்கு பிடிச்சவங்களாகவும், மைண்டில் உங்களுக்கு யார் கரெக்டுன்னு தோணுதோ அவங்கள தயவு செய்து தேர்ந்தெடுங்க. எக்காரணத்தை கொண்டோ அவங்க அதை கொடுக்குறாங்க, இவங்க இதை கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுக்காதீங்க. வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்கள் பணம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம பணமே இருந்தாலும் வர இலவசத்தை நம்ம வாங்கிக்கிட்டாலுமே மறுபடியும் அந்த இலவசமாகப்பட்டது நம்ம தலையில் தான் வந்து விழும், ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. சில கட்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ இலவசம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து அதுக்குண்டான வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அப்படிங்கிறாங்க. அது எந்தளவு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொரு விஷயம், வர 2026 மே 23 எலெக்ஷன் நெருங்கிடுச்சிங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். இதில் என்னென்னா, ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 1-2 பேர் இல்லை நிறைய பேர் கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஓட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிற சில பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, அரசு ஊழியர் அடையாள அட்டை, அஞ்சல் சேமிப்பு புத்தகம், அப்படி இல்லைன்னா ஓய்வூதியர் அடையாள அட்டை. இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட் பண்ண முடியும். அதனால் நம்ம ஓட்டு நம்ம உரிமை. தயவு செய்து யாரும் ஓட் பண்ணாமல் இருக்காதீங்க. நம்ம போடுற ஓட்டு தாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு நல்ல தலைவரை செலக்ட் பண்ணுறதுல ஒரு இதுவாக இருக்கும். தயவு செய்து நல்லபடியாக யோசித்து முடிவெடுங்க.
என்றைக்குமே இலவசத்தை பார்த்து மயங்காதீங்க. இலவசம் கொடுக்கும் போதும் கையில் வாங்கும் போதும் அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளோட நிலமை, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஸோ எல்லாமே யோசித்து செயல்படுங்க. அவங்க அப்படி கொடுக்குறாங்க, இவங்க இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யார் சரின்னு தோணுதோ, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு தயவுசெய்து ஓட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. நாட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கும் ஆள் மனசுக்கு தெரியும். தயவு செய்து யோசித்து செயல்படுங்க. உங்கள் வாக்குரிமையை நிறைவேற்றுங்க. நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.